மட்டக்களப்பு மாவட்டம் படுவான்கரை பிரதேசத்திற்குட்பட்ட பட்டிருப்பு கல்வி வலயம் 40ஆம் கொலனியில் அமைந்துள்ள அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையே இது. தரம் 1 தொடக்கம் 10 வரையான வகுப்புகளை கொண்ட இந்த பாடசாலையில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பாடசாலை பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்கி வருவதாக பாடசாலை சமூகத்தினர் தெரிவிக்கின்றனர். சுத்தமான குடிநீர், இடவசதி, விளையாட்டு மைதானம், கட்டிடம், சுற்றுமதில் போன்ற அடிப்படை வசதிகளற்ற நிலையிலும் இந்த பாடசாலையின் மாணவர்கள் தமது திறமைகளை வெளிப்படுத்த தவறியதில்லை. ஸ்கூல் பாடசாலையை சுற்றி வர வேலியும் இல்லை, மதிலும் இல்லை. இந்த கோடை நேரத்தில் பிள்ளைகளுக்கு குடிக்கிறதுக்கு குடிநீர் இல்லை. கட்டடங்கள் போதாதனால் மாணவர்கள் எல்லாம் வெளியால இருந்து கல்வி கற்கின்ற நிலையில் இருக்கு. எங்கட மைதானம் சுத்தம் இல்லை, அதனால பாம்பு பிள்ளைகளுக்கு எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. விடுறதுக்கு எங்களுக்கு இந்த ஆசிரியர் மாதிரி பற்றாக்குறையாக இருக்கிறத எங்களுக்கு நிவர்த்தி செய்து தரோம். சரியான சிரமத்தின் பற்றியில் பாடசாலை ஆசிரியர்கள் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறாங்க. தூரத்து ஆசிரியர்கள் தான் இங்கே வாங்குறாங்க. அவங்களுக்குரிய வசதிகளும் இங்கே இல்லை. இந்த பாடசாலையில் நிலவும் குறைபாடுகளை உரிய அதிகாரிகள் நிவர்த்தி செய்வார்களா என்பதே ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும். பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளரே, இது உங்களின் கவனத்திற்கு. செய்திகள் தொடர்கின்றன. கபடமான முறையில் அரசியலில் ஈடுபடுகின்றமையே எதிர்க்கட்சித் தலைவரின் தோல்விக்கு காரணம் என போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம தெரிவிக்கின்றார். மதுகமவில் நடைபெற்ற மேரியன்ஸ் கலநைட் களியாட்ட நிகழ்வின் போதே அமைச்சர் இந்த கருத்தை தெரிவித்தார். மேரியன்ஸ் கலர்ஸ் நைட் களியாட்ட நிகழ்வின் 4ஆம் நாளான நேற்று போக்குவரத்து அமைச்சரின் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது மதுகம புனித மரியாள் கல்லூரியின் இணையதளம் ஒன்றும் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் குமார வெல்கம, අද විපක්ෂ නායකතුමා සිරසට බයිනවා. අද බයිනවා. එක කාලයක් තිබ්බා සිරස කිව්වම විපක්ෂ නායකතුමාට කනේ මීපැණියක් කරනවා වගේ. எதிர்க்கட்சித் தலைவர் இன்று சிரசவை தூற்றுகின்றார். ஒரு காலத்தில் சிரச என்று கூறினால் எதிர்க்கட்சித் தலைவரின் காதில் தேனூற்றுவது போல இருக்கும். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் இன்று சிரசவை தூற்றுகின்றார். சிரசவின் உரிமையாளர் மகாமானிய ஒருவர் எனவும் அவர் ஒரு தரப்பினர் சார்பில் செயற்படுவதாகவும் அவர் கூறுகின்றார். எனினும் நான் அவரை அவ்வாறு காணவில்லை. சிரச ஊடக வலையமைப்பின் உரிமையாளரும் ஓர் இலங்கையர். அவர் இலங்கையில் பிறந்த ஒருவர், வெளிநபர் அல்ல. அத்துடன் நாடு குறித்து கவலையடையும், நாட்டை நேசிக்கும் ஒருவர். தன்னை புகழும் போது சிரச ஊடக வலையமைப்பு சிறந்தது என்றும் தனது தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அது சிறந்தது அல்ல என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறுகின்றார். இவ்வாறு சிந்திப்பதன் காரணமாகவே எதிர்க்கட்சித் தலைவர் 20 வருடங்களாக தோல்வியை எதிர்நோக்குகின்றார். இவ்வாறான கபடமான அரசியலின் காரணமாகவே அவர் தொடர்ந்து தோல்வியை எதிர்கொள்கின்றார். දැන් අවුරුදු 20ක්ම පෙරදුනේ. මේ අවුරුදු 20ම පෙරදුනේ මේ වගේ කපටි දේශපාලනයක් කරන්න යන නිසා. கேகாலை மாவட்டத்தின் முன்னணி பாடசாலைகளில் ஒன்றான கண்ணத்தோட்டை சுலைமானியா மத்திய கல்லூரியில் கல்வி பயின்ற பழைய மாணவர்கள் நேற்று முன்தினம் கல்லூரியில் ஒன்று கூடினர். மாலை பொழுதில் மிகவும் மகிழ்ச்சியாக தமது முன்னைய பாடசாலை நண்பர்களுடன் ஒரு சில மணித்தியாலங்களை கழிக்கும் வாய்ப்பு இவர்களுக்கு கிட்டியது. சுலைமானியா மத்திய கல்லூரியின் எதிர்கால முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடிய இவர்கள் கல்லூரியில் அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பல செயற்திட்டங்களையும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கல்வி மற்றும் இணைப்பாடு மீதான செயற்பாடுகளுடன் தொடர்புபட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான செயற்திட்டங்களை பொறுப்பேற்று 3 மாத காலத்திற்குள் அவற்றை நிறைவேற்றிக் கொடுப்பதாக பழைய மாணவர்கள் உறுதி வழங்கியுள்ளனர். 20 முக்கிய செயற்திட்டங்களை தாம் முன்னர் கல்வி கற்ற பாடசாலைக்காக வகுப்பு ரீதியாக 20 குழுக்கள் பொறுப்பேற்றுக் கொண்டன. மிகவும் சுவாரஸ்யமான முறையில் நடைபெற்ற இந்த ஒன்று கூடலில் பல கலை நிகழ்வுகளும் மேடையேற்றப்பட்டன. சுலைமானியா மத்திய கல்லூரியின் பழைய மாணவ சங்கத்தின் முயற்சி ஏனையோருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டே. தொடர்வன விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்க மண்ணில் டெஸ்ட் சதமடித்த 2வது இலங்கையராக திலான் சமரவீர வரலாற்றில் பதிவானார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று அவர் இந்த மைல்கல்லை எட்டினார். போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இலங்கை பெற்ற 338 ஓட்டங்களுக்கு பதிலளித்தாடிய தென்னாப்பிரிக்கா 168 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. டர்பனில் நடைபெறும் இந்த போட்டியில் 7 விக்கெட் இழப்பிற்கு 289 ஓட்டங்களுடன் இலங்கை முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது.
திலான் சமரவீர 86 ஓட்டங்களுடனும் ரங்கன ஹேரத் ஓட்டமின்றியும் இன்றைய இரண்டாம் நாள் ஆட்டத்தை ஆரம்பித்தனர். திலான் சமரவீர மற்றும் ரங்கன ஹேரத் ஜோடி 8ஆம் விக்கெட்டில் 46 ஓட்டங்களை பகிர்ந்து இலங்கை அணியை வலுப்படுத்தியது. ரங்கன ஹேரத் 30 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க சாணக்க வெலகெத 2 ஓட்டங்களுடன் வெளியேறினார். திலான் சமரவீர தனது 13வது டெஸ்ட் சதத்தை பூர்த்தி செய்தார். இது இலங்கையர் ஒருவர் தென்னாப்பிரிக்க மண்ணில் டெஸ்ட் சதமடித்த இரண்டாவது சந்தர்ப்பமாகும். இதற்கு முன்னர் அசான் திலகரட்ன 2002ஆம் ஆண்டு செஞ்சுரியனில் முதல் இலங்கையராக டெஸ்ட் போட்டியில் சதமடித்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான அந்த போட்டியில் அவர் 104 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றார். அபாரமாக துடுப்படுத்த ஆடிய திலான் சமரவீர 11 பவுண்டரிகளுடன் 102 ஓட்டங்களை குவித்தார். இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 338 ஓட்டங்களை பெற்றது. டெஸ்ட் அறிமுகம் பெற்ற எம்டி லாங் 81 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த தென்னாப்பிரிக்காவின் முதல் விக்கெட் 22 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஜெக் ருடால்ஃப் 7 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். அணித்தலைவர் கிராம் ஸ்மித் 15 ஓட்டங்களுடனும் ஜக்கலீஸ் ஓட்டமின்றியும் ஆட்டமிழந்தனர். எனினும் அசிம் அம்லா மற்றும் ஏபி டிவிலியர்ஸ் ஜோடி 76 ஓட்டங்களை பகிர்ந்து ஆறுதல் கொடுத்தது. ஏபி டிவிலியர்ஸ் 25 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க அசிம் அம்லா 54 ஓட்டங்களுடன் வெளியேறினார். தென்னாப்பிரிக்க அணியின் அடுத்த 4 விக்கெட்டுகள் 16 ஓட்டங்களுக்குள் வீழ்த்தப்பட்டன. யாழ் மாவட்ட மட்ட மற்றும் வவுனியா மாவட்ட மட்ட மேசைப்பந்து போட்டிகள் யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பமாகின. இதன் இரண்டாம் கட்டமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண வீராங்கனைகள் நாளைய தினம் போட்டியிட உள்ளனர். நிலாவளி சமாதான கிராமம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மேசைப்பந்து போட்டிகள் இலங்கை மேசைப்பந்து சம்மேளனத்தின் ஆதரவுடன் யாழ் மத்திய கல்லூரி அரங்கில் நடைபெறுகின்றன. இதில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் 9 முதல் 19 வயது வரையான 6 வகையான வயது பிரிவுகளிலும் பகிரங்க பிரிவிலும் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. யாழ் மாவட்ட மட்ட போட்டிகளில் 9 வீராங்கனைகளும் வவுனியா மாவட்ட மட்ட போட்டிகளில் 40 வீராங்கனைகளும் இன்றைய தினம் பல பரீட்சை நடத்தினர். சார் எங்களுக்கு 2 பக்கம் ஃபைட்ஸ் வந்திருக்கா. இந்த மேட்ச்சில் நாங்கள் வின் பண்ணுவோம் உறுதியோடு இருக்கோம். இந்த மாகாண போட்டியை நான் வின் பண்ணுவோம் திறமா இருக்கும். சார் அப்படிதான் ஃபைட்ஸ் தந்திருக்கா. நான் வின் பண்ணுவோம். டெஸ்ட் போட்டிகளில் 8000 ஓட்டங்களை கடந்த 8வது இந்திய வீரர் என்ற சிறப்பு வீரேந்தர் சேவாக் வசமானது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அவர் இந்த பெருமையை பெற்றார். இது தொடர்பான தகவல்களை இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வணக்கம்.